கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்று மக்களுக்காக அழுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று தலைப்போடு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 15வது வசனம். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருந்தாள் என்று கர்த்தர் சொல்கிறார். ராகேல் அழுதாள், கதறி அழுதாள் என்று இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆனா நீங்க பாருங்க, ராகேல் எங்கே அழுதாள் என்று நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து சொல்கிறார், ராகேல் தன் குழந்தைக்காக கதறி அழுதாளாம். கதறி அழுதாள் என்று வேதம் சொல்கிறது. இந்த ராகேல் கதறி அழுததினாலே கர்த்தர் ராகேலுக்கு ஒரு பிராமிஸ் பண்ணுகிறார். என்ன பிராமிஸ் உங்களுக்கு தெரியுமா? உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்றாரு. எப்படி ஆசீர்வதித்தாரு என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி கொண்டு வருகிறார். மோசேயின் காலம் முடிந்தது. அதற்கு அடுத்து யார் இந்த ஜனத்தை நடத்துவாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நூனுவின் மகனாகிய யோசுவாவை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த யோசுவாவின் கோத்திரம் என்னது என்று கேட்டால் எப்ரீம் கோத்திரம். எப்ரீம் கோத்திரம் யோசேப்பின் கோத்திரம். யோசேப்பினுடைய பேர குழந்தைதான் இந்த யோசுவா. அப்போ ராகேலினுடைய அந்த வம்ச பாரம்பரியத்தில் யோசேப்பு வர்றார். யோசேப்புக்கு அடுத்து அவனுடைய பேர பிள்ளைகள் வரும்போது, மோசேயின் காலம் முடிந்து வரும்போது ஆண்டவர் சொல்றார், இந்த குழந்தைகளுக்காக தலைமுறைக்காக அழுத சில கண்ணீரின் கூக்குரல் சப்தம் என் காதில் இருக்கிறது. அதனால் மோசேயின் காலத்துக்கு அடுத்தபடியாக நூனுவின் மகனான யோசுவாவை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த கர்த்தருடைய ப்ராமிஸை கர்த்தர் அங்கே நிறைவேற்றுகிறார். இன்று என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக, நீங்கள் உங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்காக நீங்கள் அழுது தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்தது உண்டானால், தேவன் உங்களுக்கு பிராமிஸ் பண்ணியிருப்பார் என்றானால் அந்த பிராமிஸை கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் இன்று இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். தேவன் உங்களிடத்தில் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றும் அளவு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த ராகேலின் கண்ணீருக்கு பதிலாக அந்த இடத்தில் மோசேக்கு அடுத்து யோசுவா வந்தது போல உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனையும் கர்த்தர் மறந்து போகாமல் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்து உங்களுடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அதனால் இன்று முதல் உங்களுடைய தலைமுறைகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பது வீணாகாது. கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார் என்று நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதற்காக குழந்தைகளுக்காக ஜெபிப்பீர்களா? உங்களுடைய தலைமுறையை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக நீங்கள் ஜெபிப்பீர்களா? கர்த்தர் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய அடுத்த தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய கண்ணீரின் பதில் உங்களுடைய தலைமுறைக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று சொல்லுகிறேன். ஜெபிப்போமா? கர்த்தர் நாம் தலைமுறையை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் இன்று உரைக்கப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த என்னோடு சேர்ந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய சகோதரர்களுக்காக அழுது ஜெபிக்கிற தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணீருக்கு பதிலாக என் தேவன் ஆண்டவரே அவர்கள் தலைமுறைகளை ஆசீர்வதித்து தேசத்தில் நிறுத்தும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். அப்பன் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.